ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ராதா எல்லா நேரத்திலயும் எனக்கு உதவியா இருந்திருக்கா, எல்லா கஷ்டத்திலயும் எனக்கு துணையா இருந்திருக்கா. ஆனா இன்னைக்கு அவ இவ்ளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது என்னால எதுவுமே பண்ண முடியலையே. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க கடவுளே, ப்ளீஸ். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் அந்த ராதா எப்பேற்பட்ட ஆளுன்னு. ஆனா ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ துளசி அன்னைக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்காளா. ஐ மீன், அவங்கள கொலை பண்ற அளவுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளுக்கு. கொலைகாரி. ஒருத்தருக்கு அம்மா, ஒருத்தருக்கு மக, ஒருத்தருக்கு தங்கச்சியா இருந்துகிட்டு ராதா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா. என்னால ராதாவை என்னைக்கும் மன்னிக்க முடியாது. ஐயோ, நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ராதா அந்த மாதிரி பண்ணல. என்னன்னு தெரியலங்க, எல்லா ஆதாரமும் ராதாக்கு எதிரா இருந்தாலும் என்னோட மனசாட்சி ஏத்துக்கல. ராதா துளசி அண்ணிய எப்படி கொல்லுவா? என் ஃப்ரெண்டோட மகங்கிற முறையில அவளை நான் என் மகளா தானே பார்த்தேன். கீர்த்தியை விட பெருசா நினைச்சேன். ஆனா நம்ம குடும்பத்துக்கே அவ இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா. ஐயோ இல்ல அப்பா, ராதா அந்த மாதிரி பண்ணல. போதும் போதும் குஷி, இது நீ இப்படி அழற நேரம் கிடையாதுமா. இது உங்க அம்மாவை கொலை பண்ண குற்றத்துக்காக அந்த ராதாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய நேரம். நீ கவலைப்படாத. நாளைக்கு கோர்ட்ல எல்லா விஷயங்களும் தெளிவா வெளியில வந்துரும். துளசிய கொலை பண்ண குற்றத்துக்காக ராதாவுக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும். நீ நம்பிக்கையோட இரு குஷி. அழாத. ஒருவேளை தப்பு நடந்துருச்சுன்னா அப்புறம் ராதாவோட வாழ்க்கையை வீணா போயிடுமே. பாவம், அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல. அவ செஞ்ச தப்பே அவ தன்னோட சந்தோஷத்தை விட மத்தவங்க சந்தோஷத்தை பெருசா நினைச்சா. தன்னை பத்தி நினைக்காம எப்பவும் அடுத்தவங்கள பத்தியே அவ நினைச்சிருக்கா. உங்களையும் உங்க குடும்பத்தையும் சுயநலம் இல்லாம நேசிச்சா. பாட்டி, நேசிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது பாட்டி. இன்ஃபேக்ட் அன்பு தப்பையும் சரி பண்ணிடும்ல. அதோட ராதாவோட அன்பு தானே குஷி அப்புறம் என்னையும் மாத்தி இருக்கு. இப்போ இது நம்ம டர்ன். ராதாவுக்காக நாம ஏதாவது செய்யணும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. ப்ராப்ளம் ரொம்ப பெருசு அண்ட் இதுல முழு சக்தியோட நாம போராடணும். ஆனா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன், ராதாவுக்கு எதுவும் ஆகாது. துளசி அவ கொலை பண்ண நிரூபணமாகி அவ ஜெயில இருந்து வெளியே வருவா. முழு மரியாதையோட நான் அவளை வீட்டுக்கு கூட்டு போவேன். அது சரி தாமினி, உனக்குள்ள இந்த மேக் ஓவர் எப்ப வந்தது? என்னன்னா காலேஜ்ல நீ இப்படிலாம் கிடையாதே, ரொம்ப சாதாரணமா கிராமத்து பொண்ணு மாதிரி இருப்ப. ஹானஸ்டா சொல்லணும்னா நான் உன்னோட இன்னொரு பக்கத்தை பார்த்தது இல்ல. லைஃப் ஹேப்பன் தேவிகா, வேற என்ன?
தேவிகா, வாட்? I had no clue get நீ ஓ, ஐம் சாரி, உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். சொல்லவே மறந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? அண்ட் வயிறை பார்க்கும்போது உனக்கு டியூ டேட் ரொம்ப நெருங்கி இருக்கும்னு தோணுது. ஆமா, டியூ டேட் நெருங்கிடுச்சு. எனி டைம் என் பேபி வெளியே வந்துடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா நீ கேஸ்ல எப்படி வாதாடுவ? தாமினி, ரிலாக்ஸ், ஜஸ்ட் சில். பிசைட்ஸ், பிரெக்னெண்டா இருக்கும்போது நிறைய லாபம் இருக்கு. லாபம்னா என்ன? நேரம் வரும்போது உனக்கே அது தெரியும். ஓகே, ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டா, மோகனை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவன் எப்பயுமே காதல் விஷயத்துல அன்லக்கி. முதல்ல துளசி அவனை விட்டுட்டு போயிட்டா, ஆனா இப்போ ராதாவும் அவனை ஏமாத்திட்டா. ஐ மீன், ஐ ரியலி ஃபீல் பேட். தேவிகா, மோகன் ராதாவை காதலிக்கலாம் இல்ல. அந்த ராதா மோகனை காலை சுத்தின பாம்பு. எனிவே, ராதா எங்க குடும்பத்துக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டா. என்ன ஆனாலும் சரி, அவளுக்கு பெயிலே கிடைக்க கூடாது. இன்ஃபேக்ட் அவளுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். இந்த தடவை ராதாக்கு தண்டனை கிடைச்சிட்டா அப்புறம் நான் மோகனை நிம்மதியா கல்யாணம் பண்ணிப்பேன். அவுச். என்னாச்சு? ஆர் யூ ஃபைன்? யா, ஐம் ஃபைன். குழந்தை உதைக்கிறான், அதுக்கு எப்போ உதைக்கணும்னு தெரியும். எனிவே, இந்த ஃபைல்ல எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. இதை வச்சு ராதாக்கு ஈஸியா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ராதாவை தூக்குல தொங்க விடுறதுக்கு ரொம்ப அவசரப்படுற. மொத்த ப்ரிப்பரேஷனோட வந்திருக்க. ஆமா, ஆனா அப்படிப்பட்ட கிரைம் தானே பண்ணிருக்கா. ஓ காட். தாமினி, போன் அட்டெண்ட் பண்ணு. யாராவது முக்கியமா பேசுறதுக்கு பண்ணிருப்பாங்க. இட்ஸ் ஓகே, பேசு. இல்ல தேவிகா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆர் யூ ஷூர்? யா. மோகன் தம்பி, இப்ப நாங்க ராதாவும் ஒரு தடவை பார்க்கலாமா? அவ எந்த நிலைமையில இருக்கான்னு பார்க்கணும். ஒரு தடவை அவளை பார்த்துட்டோம்னா அப்புறம் எங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும். பட் பாட்டி, ராதாவை மீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் வேற. வக்கீல் சார், நேர்ல சந்திக்கிறது கஷ்டமா இருந்தா போன்லயாவது பேசலாம் இல்லையா? ஆ, ஒரே ஒரு தடவை ராதாவோட குரலையாவது கேட்கணுப்பா. ஒரு தடவை அவளோட பேசணுப்பா. கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. ஷேகர், ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாரு. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹலோ, சரிங்க சார். சாந்தி, இந்த ஃபோன். மேடம். ராதா கிட்ட கொடு. ரொம்ப மெதுவாக தான் பேசணும். பாட்டி, இந்தாங்க, பேசுங்க. ராதா ஃபோன் வந்திருக்கு. ஹலோ. ஹலோ, ஆமாடி ராதா. பாட்டி நீங்க. ராதா, நீ எப்படிமா இருக்க?
ஏதாவது சாப்பிட்டியாம்மா? நல்லா இருக்கல்லம்மா? நான் நான் நல்லா இருக்கேன் பாட்டி. ஏம்மா உனக்கு தான் பொய் பேசவே தெரியாதே, அப்புறம் எதுக்காகம்மா முயற்சி பண்ற? இல்ல பாட்டி, நான் பொய்லாம் சொல்லல. நான் நிஜமாவே நல்லா இருக்கேன். எனக்கு உங்களோட அப்பாவோட ஞாபகம் ரொம்ப வருது பாட்டி. அது சின்ன வயசுல இருந்தே நீங்க எப்பவும் என்ன தனியா விட்டதே இல்லல்ல, எங்கேயும் தனியா போக விட்டதும் இல்ல. நான் எங்கேயாவது போயிட்டு வர நேரம் ஆச்சுன்னா நீங்களே என்ன தேடி வந்துருவீங்கல்ல. அதனால எனக்கு தனியா இருந்த பழக்கமே இல்ல. இன்னைக்கு அப்படி இருக்க கூடாதா? ஏம்மா உன்னை கூட்டிட்டு போக வரக்கூடாதா? நீங்க ஏன் வரணும்? நானே உங்ககிட்ட வருவேன். ஏன்னா என் மோகன் ஐயா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் நாளைக்கே என்னை இந்த இடத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுவாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க பாட்டி. நீங்க உங்களையும் அப்பாவையும் மட்டும் பாத்துக்கோங்க. நான் சீக்கிரம் வந்துருவேன். பாட்டி, ராதாவை நான் அப்போ வீட்டுக்கு வெளியே கெரோசின் டப்பாவோட பார்த்தேன். குஷி அவ உன்னையும் என்னையும் காயப்படுத்த நினைக்கிறா. குஷி, ஒருவேளை என்னோட மரணத்துக்கு அப்புறமா இது உனக்கு கிடைச்சா என்ன கொலை பண்ணது ராதா தான்னு நீ புரிஞ்சுக்கோ. குஷி, நீ ஓகே இல்ல? குஷி, குஷி, ஹே குஷி, குஷி போதும், போதும். ஹே குஷி போதும். ஹே குஷி, அப்பா, ராதா எதுக்காக எங்க அம்மாவை கொலை பண்ணா? அவ எதுக்காக அவ்வளவு பெரிய பொய் சொன்னா? எப்படிப்பா சொன்னா அவ? எனக்கு சொல்லுங்க, எதுக்கு சொன்னா? குஷி, நீ முதல்ல கொஞ்சம் அமைதியாக குஷி. நீ என்ன பண்ணி வச்சிருக்க தாமினி? ஒரு அம்மாவுக்கு எதிராக இன்னொரு அம்மாவை கொலைகாரி ஆக்கி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. இதுக்கான தண்டனை நிச்சயமா உனக்கு கிடைக்கும். அப்பா எனக்கு சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. குஷி, இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. ராதா எந்த தப்புமே பண்ணல. குஷி, ராதா துளசிய ராதா உங்க அம்மாவுக்கு செஞ்ச அந்த விஷயத்துக்காக அவளுக்கு நிச்சயமா நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், சரியா? மோகன், நீ
நீ தூங்குமா. அட கடவுளே, இதுக்கு மேல நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட எல்லா பிரச்சனையும் தானாவே விலகி போயிடுச்சு. சரியான பிளான் போட்டிருக்க தாமினி. இந்த தடவை என்னம்மா விளையாடி இருக்க நீ? இந்த தடவை தான் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருமையா ஒரு பிளானை போட்டு முடிச்சிருக்கா இவ. நான் ஒத்துக்கிறேன். பல தடவை அந்த 2 அடி சூனியக்காரி என் பொண்ணை நிறைய அடிச்சிருக்கா, பயங்கரமா வெளுத்து வாங்கியிருக்கா. என் பொண்ணு எப்பெல்லாம் பிளான் போடுறாளோ அப்பெல்லாம் அடி வாங்கியிருக்கா. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த வாட்டி தாமினி செம்மையா பிளான் போட்டிருக்கா. தாமினி, குஷியோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். கஷ்டப்பட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சது, ஆனா ஒரே நாள்ல மொத்தமா நீ அதை பறிச்சுட்ட. என்னோட மனைவி ஜெயில இருக்கா, என் குழந்தை இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. என்னோட குடும்பத்தையே உடைச்சிட்டிய தாமினி. இதுக்கு நிச்சயம் நீ ஒரு பெரிய விலையை கொடுத்தே ஆகணும். ஹே குஷி, போதும், அமைதியா. இங்க பாரு குஷி, விளையாடுற நேரம் முடிஞ்சு போச்சு. பிடிவாதம் பிடிக்காத, உனக்கு உடம்பு சரியாகணும்ல. பா. அப்படியே நீ என்னோட யசோதாமாவா? எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு என்னோட நியூ அம்மா கிடைச்சிருக்காங்க. ஆனா நீங்க எல்லாரும் ராதாக்கு பேட் விஷயம் பண்றீங்க. இன்னையில இருந்து நான் உன்னை ராமான்னு கூப்பிடுவேன். ஹலோ, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, மறுபடியும் எனக்கு கால் பண்ணாதானே? வீட்டில் இருக்க யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் மொத்த பிளானும் ஃப்ளாப் ஆயிடும். புரியுதா புரியலையா? ஒன்றும் ஆகாது, எல்லாமே பிளான் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. மொத்த மோகன் குடும்பமும் ராதாவுக்கு எதிராக தான் இருக்கு. அவளோட பாட்டியும் அப்பாவும் மட்டும்தான் அவ கூட இருக்காங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா ராதா தப்பிக்கிறதுக்கு நோ சான்ஸ். இதை பாரு, உனக்கு ராதாவை பத்தி முழுசா தெரியாது, அதான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நீ பேசிட்டு இருக்க. அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனா மோகன் உனக்கு துணையா தானே இருக்காரு, அப்புறம் எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? உண்மையை சொல்லணும்னா என்னாலேயே என் கண்ணையே நம்ப முடியல. உன் மோகன் உன் காலடியில அந்த மாதிரி விழுந்தது. ஆக்சுவலி நீ சொன்னதும் கரெக்டு தான்.
நேத்து நடந்தது எல்லாம் திடுதிப்புன்னு நடந்து போயிடுச்சு. எந்த விஷயம் நடக்கணும்னு நான் இத்தனை வருஷமா காத்திருந்தேனோ அது ஒரு நொடியில நடந்துருச்சு. ஒருவேளை நான் இங்க மோகன் ஏன் பக்கத்துல இருக்கிறான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற நேரத்துல அவன் அங்க ராதாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போறான். எனக்கு அப்படி தோணல. ஏன்னா அவர் ஏன் மாமா, அவருக்கு நடிக்கலாம் தெரியாது. அந்த ஆளோட நிலைமையை நேற்று தான் பார்த்தனே. மொத்தமா உடஞ்சு போயிட்டாரு. அந்த லெட்டர்ஸை படிச்சு பார்த்துட்டு ராதாவை போலீஸ் கூட்டிக்கிட்டு போற நேரத்துல அந்த ஆள் அவளை திரும்பி கூட பார்க்கல, தெரியும்ல. இங்க பாரு, இந்த மூளையை கசக்குற வேலையெல்லாம் நீ ஏன் கிட்ட விட்டுற. நீ தேவையில்லாம யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. அண்ட் நீ எனக்கு தேவைப்படுற வரைக்கும் என் பக்கமே நீ வரக்கூடாத. அப்புறம் ப்ளீஸ் எனக்கு தேவையில்லாம மறுபடியும் கால் பண்ணாத, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிப்போம், அவ்வளோதான் சொல்லிட்டேன்.